வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண் நாவல் ஆசிரியர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆங்கிலத்தில் அவங்களோட படைப்புகளை எழுதின பெண் ஆசிரியர்கள் பார்க்கும்போது நாவல் ஆசிரியர்களில் முதல்ல நிற்கிறவங்க தோர்தத் தான். அவங்களோட பியங்கா தான் முதல் நாவல். ஆனால் அவங்க அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அடுத்து நம்ம கமல் வார்க்கண்டியா பார்த்தோன்னா அவங்களோட படைப்புகள் நெக்டர் அண்ட் சீவ், சம் இன் அ ஃபியூரி, அ சைலன்ஸ் ஆஃப் டிசையர், பொசிஷன், அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், த காஃபர் டேம்ஸ், த நோவர் மேன், டூ வர்ஜின்ஸ், த கோல்டன் ஹனிகோம், ப்ளஷர் சிட்டி. அனிதா தேசாய் 1937 24 ஜூனில் மிசூரியில் பிறந்திருக்காங்க. இவங்க 10 நாவலும் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காங்க. அவங்க 7 வயசு இருக்கும்போதே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய கதைங்கள்லாம் குழந்தைங்க மேகசின்லலாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டோரி சர்க்கஸ் கேட் அலாய் காட், இது பப்ளிஷ் ஆனது 1957. அவங்களோட படைப்புகள்னு பார்த்திங்கன்னா க்ரை த பீகாக், வாய்ஸஸ் இன் த சிட்டி, பை பை பிளாக்பேர்ட், வே ஷால் வி கோ திஸ் சம்மர், ஃபயர் ஆன் த மவுண்டன், கிளியர் லைட் ஆஃப் டே, த வில்லேஜ் பை த சீ, கஸ்டடி. அவங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு 1978 ஃபயர் ஆன் த மவுண்டனுக்காக கிடச்சிது. ரூத் பவர் ஜாப்வாலா பார்த்திங்கன்னா அவங்களோட படைப்புகள் டு ஹோம் ஷீ வில், த நேச்சர் ஆஃப் பேஷன், த ஹவுஸ் ஹோல்டர், கெட் ரெடி ஃபார் பேட்டில், எஸ்மென் இன் இண்டியா, அ பேக்வேர்ட் பிளேஸ், அ நியூ டொமினியன், ஹீட் அண்ட் டஸ்ட். ஹீட் அண்ட் டஸ்ட்டுக்காக அவங்களுக்கு புக்கர் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இன் சர்ச் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி, போய்ட் அண்ட் டான்ஸரும் இவங்க படைப்புகள் தான். அருந்ததி ராய்க்கு அவங்களுடைய முதல் நாவலான த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், இதுக்காக அவங்களுக்கு புக்கர் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ராய் பிறந்தது ஆசாமில். அவங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டும் அது ஒரு நேஷ்னல் அவார்டு. இந்தியன் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அவங்களுடைய எஸ்ஏஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அந்த கண்டெம்பரரி எஸ்ஏஸோடைய புக் த அல்ஜிப்ரா ஆஃப் த இன்ஃபினிட் ஜஸ்டிஸ். அவங்களோட மற்ற படைப்புகள்னு பார்த்திங்கன்னா பவர் பாலிட்டிக்ஸ், அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபினிட் ஜஸ்டிஸ், வார் டாக், பப்ளிக் பவர் இன் த ஏஜ் ஆஃப் எம்பையர், ஃபீல்ட் நோட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, லிஸ்னிங் டு கிராஸ்ஹப்பர்ஸ், புரோக்கன் ரிபப்ளிக், 3 essays, அண்ட் கேபிட்டலிசம், அ கோஸ்ட் ஸ்டோரி. இதில் 2017 பார்த்திங்கன்னா அவங்க த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸை 20 வருஷம் கழித்து அவங்க முதல் நாவல் எழுதிட்ட அப்புறம் அவங்க எழுதினாங்க. நவம்பர் 2001 அவங்களுக்கு நார்மன் மேலர் ப்ரைஸ் டிஸ்டிங்விஷ் ரைட்டருக்காக கிடச்சிருக்கு. கிரண் தேசாய் ஒரு சவுத் ஏஷியன் அமெரிக்கன் ஆத்தர். அவங்களுடைய நாவலான த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் அவங்க 2006 மேன் புக்கர் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இவங்க பிரபலமான எழுத்தாளரான அனிதா தேசாயோடைய மகள் தான். இவங்களுடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா ஹுல்லபிலா இந்த கோவா ஆர்ச்சர்ட். இந்த நாவலுக்கு அவங்களுக்கு பெட்டி ட்ராஸ்க் அவார்டு சொசைட்டி ஆஃப் ஆத்தர்ஸ் ஃபார் த பெஸ்ட் நியூ நாவல்ஸ் பை சிட்டிசன்ஸ் ஆஃப் த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 35. அதாவது 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய காமன்வெல்த் நேஷன்ஸில் இருந்து எழுதின ஆத்தருக்கு கிடைக்கக்கூடிய அந்த புது நாவலுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ், இதுக்காக அவங்களுக்கு 2006 மேன் புக்கர் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. பாரதி முகர்ஜி ஒரு அமெரிக்கன், ஆனால் அவங்களுடைய மூதாதையர்கள் இந்தியாவை சேர்ந்த பெங்காலிஸா. இவங்களோட படைப்புகள் பார்த்திங்கன்னா த டைகர்ஸ் டாட்டர், ஒய்ஃபு, அவங்க கணவரோடு சேர்ந்து அவங்க டேஸ் அண்ட் நைட் எழுதியிருக்காங்க. அப்புறம் டார்க்னஸ்னு ஒரு 12 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. மிடில் மேன் அதர் ஸ்டோரிஸில் ஒரு 11 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் த டைகர்ஸ் டாட்டர், ஒய்ஃபு, ஜாஸ்மின், த ஹோல்டர் ஆஃப் த வேர்ல்டு, லீவ் இட் டு மீ, இதெல்லாம் இவங்க எழுதுனது. அவங்களோட ட்ரிலாக்னு பார்த்திங்கன்னா டிசேபிள் டாட்டர்ஸ், ஹிஸ்ட்ரி பிரைடு, மிஸ் நியூ இந்தியா. அதுக்கப்புறம் ஷோபா டேயோடைய படைப்புகள்னு பார்த்திங்கன்னா ஸ்டாரி நைட், சிஸ்டர்ஸ் அண்ட் சோஷியலைட் ஈவினிங்ஸ், அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. எல்லாமே ஃபாஸ்ட் செல்லர்ஸ் தான். கீதா ஹரிஹரன் அவங்களோட முதல் புக்கு த 1000 ஃபேஸஸ் ஆஃப் நைட்டுக்கு காமன்வெல்த் ப்ரைஸ் பெஸ்ட் நாவலுக்கே வாங்கியிருக்காங்க. அவங்களோட படைப்புகள்னு பார்த்திங்கன்னா த ஆர்ட் ஆஃப் டைங், இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ், த கோஸ்ட் ஆஃப் வாசு மாஸ்டர், வென் ட்ரீம்ஸ் ட்ராவல், இது ரெண்டுமே நாவல்ஸு. சதர்ன் ஹார்வெஸ்ட் அண்ட் டைம்ஸ் ஆஃப் சேஜ், அவங்க சாரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கோஎடிட்டும் பண்ணியிருக்காங்க. மஞ்சு கபூரோடைய படைப்புகள்னு பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் டாட்டர்ஸ், அ மேரிட் விமன், ஹோம், இமிக்ரெண்ட், கஸ்டடி. இவங்களோட முதல் நாவலான டிஃபிகல்ட் டாட்டர்ஸ் அவங்க காமன்வெல்த் ப்ரைஸ் ஃபஸ்ட் நாவல்ஸ்க்காக வாங்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஹோம் ஹச் கிராஸ்வேர்ட் புக் அவார்டுக்கு 2006 ஷார்ட் லிஸ்டாக இருந்தது. சசி தேஷ்பாண்டேக்கு அவங்க சாகித்ய அகாடமி அவார்டு வின்னர். அவங்க 4 குழந்தைங்க புஸ்தகமும் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் 9 நாவல்ஸும் எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் நிறைய எஸ்ஏஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டிங் ஃப்ரம் த மார்ஜின் அதர் எஸ்ஏஸில் கிடைக்கலாம். அவங்க 4 சில்ட்ரன்ஸ் புக்ஸும் எழுதியிருக்காங்க. அவங்க படைப்புகள்னு பார்த்திங்கன்னா த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர், தட் லாங் சைலன்ஸ், இஃப் ஐ டை டுடே, கம் அப் அண்ட் பீ டெட், ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ். சித்ரா பானர்ஜி திவக்குருணி, இவங்க ஒரு இந்தியன் அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் போயட். இவங்களுடைய படைப்பு அரேஞ்ச்டு மேரேஜ், இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸு. நயன்தாரா சாகல், இவங்களுக்கு 2 ப்ரெஸ்டிஜியஸ் அவார்ட்ஸ் அவங்களுடைய 6வது நாவலான ரிச் லைக் அஸ், இது கிடச்சிருக்கு. 1985 அவங்களுக்கு கிடச்சிது. அதே வருஷம் அவங்களுக்கு சிங்க்லேர் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷனும்
1986 வந்து சாகித்ய அகாடமி அவார்டும் அவங்களுக்கு அவங்க நாவல்ஸ்க்காக கிடச்சிருக்கு. இவங்களோட படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக், அ டைம் டு பி ஹாப்பி, ஃப்ரம் ஃபியர் செட் ஃப்ரீ, திஸ் டைம் ஆஃப் மார்னிங், ஸ்டார்ம் இன் சண்டிகர், த டே இன் ஷேடோ. நர்கிஸ் ஜலாலோட படைப்புகள் பார்த்தீங்கன்னா மினரி, த சிஸ்டர்ஸ், த இன்னர் டோர், த கேர்ள் ஃப்ரம் ஓவர்சீஸா. உமா வாசுதேவ் வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் சேர்ந்தவங்க. இவங்க வந்து இந்திரா காந்தியை பற்றி 3 எக்ஸாஸ்டிவ் பயோகிராஃபிஸ் எழுதியிருக்காங்க. மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி, கரேஜ் அண்ட் ஃபயர், ரெவல்யூஷன் அண்ட் ரெஸ்ட்ரெயின், அப்புறம் 2 ஃபேஸஸ் ஆஃப் இந்திரா காந்தி. அவங்க அது மாத்திரம் இல்லாமல் 2 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. ஸ்ரேயா ஆஃப் சோனகர், த ஸ்டோரி ஆஃப் அனுசுயா. ஷாமா ஃபியூட்லேஹலியோடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா 2 ஆந்தாலஜிஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், தாரா லேன், ரீச்சிங் பாம்பே சென்ட்ரல். மஞ்சுளா பத்மநாபனுடைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட், டெத், கோல்ட் சூப், இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். அப்புறம் கெட்டிங் தே, ட்ராவல் மெமோர். ஹார்வெஸ்ட் அவங்களுடைய 5வது நாவல் வந்து நாவல் இல்லை, அது ஒரு ட்ராமா. அவங்களுக்கு வந்து ஒன்னசி ப்ரைஸ் ஃபார் தியேட்டர் வந்து 1997 கிடச்சிது. அப்புறம் கிளெப்டோமேனியா. இவங்க வந்து 23 குழந்தைங்களுக்கு புக்ஸ் ஃபார் சில்ட்ரனுக்கு இல்லஸ்ட்ரேட் எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களே 2 நாவல்ஸ் ஃபார் சில்ட்ரன் எழுதியிருக்காங்க, மவுஸ் அட்டாக், அப்புறம் மவுஸ் இன்வேடர்ஸ். ஜம்பா லஹரி வந்து பிறந்தது லண்டனில் 1966. அவங்களோட ஃபஸ்ட்டு புக்கு கலெக்ஷன் ஆஃப் 9 ஸ்டோரிஸ், இன்டர்பிரிட்டர் ஆஃப் மால்தீவ்ஸ். இன்டர்பிரிட்டருக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமான அவார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா புல்சர் ப்ரைஸு, அப்புறம் பென் ஹெமிங்வே அவார்டு. அதுக்கப்புறம் அவங்க எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நேம் சேக்கு, அன்கஸ்டம்ட் எர்த், இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ், அப்புறம் லோலேண்டு. இவங்களை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.